வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஏனாம் மலை கண்காட்சி நிறைவு விழாவில் பங்கேற்க சென்ற கவர்னருக்கு மல்லாடி கிருஷ்ணராவ் உற்சாக வரவேற்பு. ஜனநாயக முறையில் பாஜக நிர்வாகிகள் தேர்வு, வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் பேட்டி. இரு வாலிபர்களை வெட்டி கொள்ள முயன்ற 5 பேர் கைது, கத்தியை பிடுங்கி கொலை சம்பவத்தை தடுத்த ஏட்டுவருக்கு பாராட்டு. மணவெளி தொகுதியில் 64,38,000 மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கும் பணி சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைப்பார். மலை கண்காட்சி நிறைவு விழாவில் பங்கேற்க ஏனாம் சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் வரவேற்றார். புதுச்சேரி வேதியியல் கலைக்கூடம் வழங்கும் பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா கம்பன் கலை அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாரதியார் பல்கலைக்கூட நடத்துனரை தலைவர் புதுவை கலைமாமணி விஜித்ரா பாலிகண்டி தினகரன், புதுச்சேரி பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டிராஜ், புதுவை பல்கலைக்கழக நாடகத்துறை இசை ஆசிரியரும் சமூக ஆர்வலருமான முருகவேல் ஆகியோர் கலந்து கொண்ட விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து குரு நாட்டிய ரஞ்சினி, அணிக்குமார் மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவி உதயச்சந்திரா, 8ஆம் வகுப்பு மாணவி சுபஸ்ரீ, 5ஆம் வகுப்பு மாணவி ஜெயஸ்லி, லாரா மற்றும் குரு பிரவீனா, நேத்ரா, மோனிகா வில்லியம்ஸ் ஆகிய மாணவிகளின் பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் பக்கவாத்திய கலைஞர்களான நாட்டு வாங்கம், நாட்டிய ரஞ்சினி, அணிக்குமார் வாய்ப்பாடு, கலை ரத்னா, புதுவை பாலாஜி, ராம்ஜி வயலின், சங்கீத கலா ரத்னா சரவணன், மிருதகம், சப்தஸ்வர மாமணி கோவிந்தராஜன் ஆகியோர் பங்கேற்று செய்திருந்தனர். மேலும் இந்த சலகை பூஜை விழாவில் ஏராளமான பொதுமக்கள், மாணவிகளின் பெற்றோர்கள், உறவினர்கள் பல கலந்து கொண்டனர். பாஜகவில் ஜனநாயக அடிப்படையில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் என அக்கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்த பாஜக மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கும் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் கூறிய பொழுது, பாஜகவில் ஜனநாயக அடிப்படையில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். மாநில தலைவர் மற்றும் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. மாநில தலைவர் பதவி தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து கட்சி தலைமை தகவல் தெரிவிப்போம். அதேபோல் மாவட்ட மண்டலம் நிர்வாகிகள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் தோல்வி, வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது குறித்து புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ள அமைப்பு விழாவுக்கும் ஈரோடு இடைத்தேர்தல் தொடர்பாக கட்சி தலைமை முடிவு எடுக்கும். டெல்லியில் தேர்தல் அறிவிக்கும் முன்பே பாதி தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துவிட்டோம். சட்டமன்றத்தில் கவர்னர் உரையாற்ற விரும்புவது அரசியலமைப்பு சட்டப்படி தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். அதை தமிழக கவர்னர் வலியுறுத்தினார். ஆனால் அவர் மேல் உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழக அமைச்சர்கள் விமர்சனங்களை வைத்துள்ளனர். கவர்னரை திட்டமிட்டு மரியாதை குறைவாக நடத்துகின்றனர். பல்கலைக்கழகங்களுக்கு கல்விக்கும் ஏராளமான நிதியை மத்திய அரசு தருகிறது. தமிழகத்தில் திமுகவினர் இந்தி படிக்கக்கூடாது என கூறிவிட்டு அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் அதிக கட்டணம் வாங்கிக் கொண்டு கற்றுத் தருகிறார்கள். ஆனால் அரசு பள்ளிகளில் கற்றுத் தருவதில்லை. இதனால் ஏழைகளுக்கு உரிய கல்வி கிடைப்பதுமில்லை. தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் வருமானத்தில் 30% நிதியை கல்விக்காக செலவிடுகின்றனர். அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் சரியில்லை என்பதால் மாணவர் சேர்க்கையும் குறைந்து வருகிறது என்றார். கதிர்காமத்தில் முன்விரோதம் தகராற்றில் 2 வாலிபர்களை கத்தியால் வெட்டி கொலை செய்ய முயன்ற ஜவஹரை போலீசார் கைது செய்தனர். கொலைவெறி கும்பலிடமிருந்து கத்தியை பிடுங்கி கொலை சம்பவத்தை தடுத்த போலீஸ் ஏற்றுவை அதிகாரிகள் பாராட்டினர். புதுச்சேரி மேரி உழவர்கரை டைமண்ட் நகர் 3வது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் ரூபின், வயது 22. இவரது நண்பர்கள் தினகரன், பிரபு மூவரும் நேற்று முன்தினம் கதிர்காமம் காமராஜர் நகர் அருகே நின்றிருந்தது. அதே பகுதியைச் சேர்ந்த சஞ்சய், வயது 20, பாலா என்கிற பாலமுருகன், வயது 19 ஆகியோரை கேலி செய்தனர். இதனால் இருதரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் சஞ்சய், பாலா லேசான காயமடைந்தனர். இருவரும் ரூபின் உறவினராக காமராஜர் நகர் அஸ்வின், 24 வயதாகும் என்பவரிடம் முறையிட்டனர். இதையடுத்து அஸ்வின், சஞ்சய், பாலா மற்றும் காமராஜர் நகர் தனுஷ், வயது 20, கருவடிக்குப்பம் சாமிப்பிள்ளை தோட்டம் பிரசன்னா, வயது 20 ஆகியோருடன் நேற்று முன்தினம் இரவு 7:30 மணிக்கு கதிர்காம் பாரதி வீதியில் நின்றிருந்த ரூபின், தினகரன், பிரபாகரனை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதம் செய்த கத்தியால் சராமாரியாக வெட்டினர்.
இதில் ரூபின் மற்றும் தினகரனுக்கு கை மற்றும் முட்டியில் கத்தி வெட்டு விழுந்தது. அந்த வழியாக சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த தலைமை காவலர் மனோஜ் தனது தனுஷ் கையில் வைத்திருந்த பட்டா கத்தியை பிடித்துக் கொண்டு கொலை செய்ய முயன்றார். ஏட்டு மனோஜை தனுஷ் கூட்டாளிகள் சுற்றி வளைத்து மல்லு கட்டினர். ஒரு வழியாக தனுஷிடம் இருந்த கத்தியை ஏட்டு மனோஜ் பறித்தவுடன் அஸ்வின் கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இச்சம்பவத்தால் கதிர்காமம் பாரதி வீதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கத்திவெட்டு காயங்களுடன் கிடந்த ரூபின், தினகரன் கதிர்காமம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். ரூபின் அளித்த புகாரின் பெயரில் தன்வந்திரி நகர் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த அஸ்வின், சஞ்சய், பாலா, தனுஷ், பிரசன்னா ஆகிய 5 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தப்பியோடிய மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். தலைமை காவலர் மனோஜ் கொலை செய்ய முயன்ற தனுஷை பிடித்து அவரது கையில் இருந்த கத்தியை தைரியமாக பிடுங்கி எறிந்ததால் ஒரு கொலை சம்பவம் தடுக்கப்பட்டது. கண்ணெதிரில் நடந்த கொலைவெறி தாக்குதலில் தலையிட்டு கத்தியை பிடுங்கிய கொலை சம்பவத்தை தடுத்த தலைமை காவலர் மனோஜை போலீஸ் அதிகாரிகள் பாராட்டுகின்றனர். மடவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 64,38,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மடவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் குட்டி ஆண்டவர் கோவிலில் இருந்து சுனாமி குடியிருப்பு வரை ரூபாய் 36,45,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைத்திட சட்டப்பேரவைத் தலைவர் முயற்சியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தார் சாலை அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோர்க்மேடு கிராமத்தில் விடுதி வீதி, குப்புசாமி நகர், கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 8,03,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் அதே கிராமத்தில் பாரதி நகர், பெருமாள் நகர், அம்மா நகர், கோகுலம் நகர் ஆகிய பகுதிகளில் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 19,85,000 ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 64,38,000 மதிப்பிலான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளைநிலை பொறியாளர் சரஸ்வதி, அகிலன், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மாவட்ட தலைவர் சுகுமாரன், விவசாய அணி சக்திபாலன், கிருஷ்ணமூர்த்தி, ரெடியார் சக்திவேல், தொகுதி பொறுப்பாளர் லட்சுமிகாந்தன், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். 2016ஆம் ஆண்டு கூட்டுறவுத்துறையால் கைவிடப்பட்ட இளநிலை உதவியாளர் பணிக்கான தேர்வை மீண்டும் நடத்த தகுதியான நபர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2016ஆம் ஆண்டு கூட்டுறவுத்துறையால் கைவிடப்பட்ட இளநிலை உதவியாளர் தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும், துறை சார்ந்த கேள்விகளை கேட்க வேண்டும், தகுதியான நபர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் தட்டாஞ்சாவடி கூட்டுறவு பதிவாளர் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பு நிர்வாகி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ரவிச்சந்திரன், அன்பரசன், பிரபாகரன், திவ்யா, நரசிம்மன், புனிதா, பூர்ணிமா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது, புதுச்சேரி கூட்டுறவுத்துறையால் 2016ஆம் ஆண்டு கைவிடப்பட்ட இளநிலை ஆய்வாளர் பணிக்கான தேர்வு 2024 ஆண்டு நடத்தப்பட்டது. இதில் 90% கேள்விகள் துறை சார்ந்து இல்லாமல் பொதுவான கேள்விகள் கேட்கப்பட்டது. இதனால் BCom, CA, MCom படித்தவர்களால் தேர்வை அணுக முடியவில்லை. அதே நிலையில் LDC, UDC மற்றும் ஹோம் கார்டு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களை இளநிலை உதவியாளர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். இவர்களால் கூட்டுறவுத்துறையில் கணக்குகளை தணிக்கை செய்ய முடியாத நிலை உள்ளது. எனவே கூட்டுறவுத்துறையால் கைவிடப்பட்ட இளநிலை உதவியாளர் தேர்வுகளை மீண்டும் நடத்த வேண்டும், துறை சார்ந்த கேள்விகளை கேட்டு தகுதியான நபர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அகில இந்திய அங்கன்வாடி ஊழியர் சம்மேளனத்தின் ஆலோசனைப்படி அமைப்பின் தின கொடியேற்று விழா மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில்
அகில இந்திய அங்கன்வாடி ஊழியர் சம்மேளனத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் அமைப்பு தின கொடியேற்று விழா மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணை செயலாளர் ராணி கலந்து கொண்ட சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்கத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தை சட்டப்பூர்வமாக்க வேண்டும், 50 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தை நிறுவன மையமாக்க வேண்டும், கௌரவ அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நீதிமன்ற ஆணைப்படி பணிக்கொடை வழங்க வேண்டும், ஊழியருக்கு எதிரான 4 தொழிலாளர் நல சட்டங்களை திருத்துவதை கைவிட வேண்டும் போன்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்தார். இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் அங்கன்வாடி ஊழியர்கள், அரசு ஊழியர் சம்மேளனத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன், பிரேமதாசன், கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் ஆர்.வி. ஜானகிராமன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் மறைந்த ஆர்.வி. ஜானகிராமனின் பிறந்தநாள் நிகழ்ச்சி ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஆர்.வி. ஜானகிராமன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் திமுக அவைத் தலைவர் எஸ்.பி. சிவகுமார், மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, மாநில பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சி.பி. திருநாவுக்கரசு, ஜே.வி.எஸ். ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், தங்கவேலு, பிரபாகரன், வேலவன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஆர்.வி. ஜானகிராமனின் பிறந்தநாளையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஆர்.வி. ஜானகிராமனின் பிறந்தநாள் விழா இன்று நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. லெனின் வீதியில் உள்ள திமுக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வரின் உருவப்படத்திற்கு திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜே.வி.எஸ். ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான திமுகவினர் பல கலந்து கொண்டனர். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் தேர்வு செய்யப்பட்ட அறிவியல் படைப்புகளுக்கு நினைவு கோப்பைகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பி.எம். ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அறிவியல் கண்காட்சி நிறைவிழா நடைபெற்றது. பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தலைமையில் இணை இயக்குநர் சிவகாமி முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஆணையர் செயலர் ஜவஹர் ஆகியோர் கலந்து கொண்ட கண்காட்சியை பார்வையிட்டு வாழ்த்துரை வழங்கி தேர்வு செய்யப்பட்ட அறிவியல் படைப்புகளுக்கு பரிசுகளையும் நினைவு கோப்பைகளையும் வழங்கினர். இந்த கண்காட்சியில் நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி அளவில் தனிநபர் அறிவியல் படைப்புகளில் 15 குழு அறிவியல் படைப்புகளில் 10 ஆசிரியர் படைப்புகளில் 10ஆம் தேர்வு செய்யப்பட்ட பரிசுகளுக்கு நினைவு கோப்பைகளும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சுழற் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. இதில் தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் தென் இந்திய அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்க உள்ளனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநில அளவிலான கண்காட்சியை சுற்றுவட்டார பகுதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவியல் கண்காட்சி துவக்க விழா மற்றும் நிறைவு விழாவில் பொதுமக்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்ட அவர்களுக்கு 20 தலைக்கவசம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, இணை இயக்குநர் சிவகாமி, ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை முதல்வர் ராஜகோபால், துணை முதல்வர் கலியமூர்த்தி, முதன்மை கல்வி அதிகாரி மோகன், காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகன், தொடக்க கல்வி துணை இயக்குநர் கௌரி, பெண் கல்வி துணை இயக்குநர் சிவராம ரெட்டி, மத்திய உணவு துணை இயக்குநர் கொஞ்சுமொழி குமரன் மற்றும் பள்ளி கல்வித்துறை முதல்வர்கள், துணை முதல்வர்கள் மற்றும் வட்ட துணை ஆய்வாளர்கள், 5ஆம் வட்டம் துணை ஆய்வாளர்கள் மற்றும் ஆசிரியைகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்டுள்ள அரசு ஆட்டோமொபைல் பணிமனை ஞானப்பிரகாசம் நகர் நுழைவு வாயில் அருகே உள்ள காமராஜர் சாலையில் சேதமடைந்த வடிகால் சுவர் கட்டும் பணியை
சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதிக்குட்பட்ட அரசு ஆட்டோமொபைல் பணிமனை ஞானப்பிரகாசம் நகர் நுழைவு வாயில் அருகே உள்ள காமராஜர் சாலையில் சேதமடைந்த வடிகால் சுவர் கட்டும் பணியின் தொடக்க விழாவை குறிக்கும் வகையில் இன்று பூமி பூஜை விழா நடத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மதிப்பு 42,70,000 ரூபாய் ஆகும். இப்பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்பகுதியில் தண்ணீர் சீராக செல்வதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த பணி தொடங்கப்பட்டது. இப்பகுதியில் தண்ணீர் தேங்காததால் வடிகால் வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வரும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த பணிகளை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விழாவில் செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பச்சரிசி, வெள்ளம், முந்திரி, திராட்சை, நெய் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை வழங்கினர். இதில் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள முருங்கம்பாக்கம்பேட், சோழபுரம், இந்திரா நகர், அரியாங்குப்பம், சண்முகா நகர், ராம்நகர், டோபிகானா ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பூர்ணாங்குப்பம் கிராம வானொலி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் பனித்திட்டு பகுதியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பூர்ணாங்குப்பம் கிராம வானொலி இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பில் புதுச்சேரியில் உள்ள பனித்திட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் 6ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பஞ்சாயத்து ஊர் பெரியோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கு மன்ற கௌரவ தலைவர் திரு வெங்கடம் தலைமை தாங்கினார். வருகை தந்த அனைவரையும் மன்ற தலைவர் பாலபாஸ்கர் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் பங்கேற்ற பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். மற்றும் எஸ் மீடியா மேலாளர் மணிமேலன் கையெழுத்தல் போட்டிக்கு தலைமை தாங்கி போட்டியை தொடங்கி வைத்தார். சமூக ஆர்வலர்கள் சிலம்பரசன், பிரசன்னா, ரஞ்சித் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர். இவர்களுடன் மன்ற இணை செயலாளர் மதியழகன் மற்றும் மன்ற செயற்குழு உறுப்பினர் சூர்யா உடன் இருந்தார். இறுதியாக விழா முடிவில் மன்ற செயலாளர் வேல்முருகன் நன்றி உரையுடன் விழா நிறைவு பெற்றது. புதுச்சேரி அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்ட முதல்வரின் பாராளுமன்ற செயலர் பதவி வகித்து வரும் ஜான்குமாருக்கு புதிய அமைச்சர் பதவி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக செல்வகணபதி எம்பி இருந்து வரும் நிலையில் பாஜகவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. விரைவில் கட்சியின் புதிய தலைவரை அறிவிக்க உள்ள நிலையில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வரின் பாராளுமன்ற செயலர் பதவி வகித்து வரும் ஜான்குமாருக்கு புதிய அமைச்சர் பதவி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுகனா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் மற்றும் அவரது மகன் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் புதுச்சேரி கிறிஸ்தவ முதன்மை குரு குழந்தை சாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அல்லது ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோரில் ஒருவர் பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஜான்குமார் அமைச்சராக நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளியூரில் சமூக அலுவலரை தாக்கிய 7 குற்றவாளிகள் மீது வழக்கு பதிந்து கைது செய்யாத போலீசாரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கணுவாய்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் என்கிற சக்திவேல், வயது 53. சமூக அலுவலரான இவர் வில்லியனூர் சார் பதிவாளர் அலுவலகத்தின் அருகே 10 எழுத்தர் அலுவலகம் வைத்து நடத்தி வருகிறார். நேற்று மாலை சில மர்ம நபர்கள் இவரது அலுவலகத்திற்கு சென்று அவரை சராமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தவுடன் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அங்கிருந்தவர்கள் ரமேஷை மீட்டு வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதா. இது சம்பந்தமாக ரமேஷ் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் போலீசார் புகாரை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்யாமல் இருந்தனர். இதையடுத்து ரமேஷ் உறவினர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள்
பாமக மாநில தலைவர் கணபதி தலைமையில் காவல் நிலையம் எதிரே நேற்று நள்ளிரவில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா பேச்சுவார்த்தை நடத்தி விளையூர் பகுதியைச் சேர்ந்த சிசிடிவி கார்த்தி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்தார். இந்நிலையில் சிசிடிவி கார்த்தி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிந்த நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்யாமல் இருப்பதாக கூறி ரமேஷின் உறவினர்கள் இன்று காலை மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டு வருபவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற யோகா திருவிழா நிறைவு விழாவில் மாணவர்களுக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பரிசு வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் 30வது சர்வதேச யோகா திருவிழா கடந்த 4ஆம் தேதி பழைய துறைமுக வளாகத்தில் துவங்கியது. 3 நாட்கள் நடந்த இந்த யோகா திருவிழாவில் பங்கேற்க போட்டியாளர்கள் மற்றும் பயிற்சி பட்டறை வல்லுநர்கள், நடுவர்கள் மற்றும் விழா கண்காணிப்பாளர்கள் பதிவு செய்யப்பட்டனர். இந்தியாவின் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மேற்கு வங்கம் மற்றும் ஒரிசா மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டு பங்கேற்பாளர்களும் சேர்ந்து மொத்தம் 1117 பேர் விழாவில் பங்கேற்றனர். 5ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 9 முதல் 14 வயதினர் தொடங்கி மூத்த குடிமக்கள் வரை பங்கேற்கும் வகையில் யோகாசன போட்டிகள் நடைபெற்றது. யோகாசன போட்டிகளோட பயிற்சி பட்டறை மற்றும் மக்கள் நலவாழ்வுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சிகளும் நடந்தன. நேற்று காலை 6 மணிக்கு பள்ளி மாணவர்களின் செயல் விளக்க நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு யோகா திருவிழா நிறைவு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்ட யோகாசன போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தை ஆளுநர் மூலம் திசை திருப்பும் நாடகத்தை திமுக அரசு அரங்கேற்றுவதாக கூறி தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தில் பாஜகவுடன் கள்ள கூட்டணி அமைத்துக் கொண்ட பிரச்சனையை திசை திருப்பும் நாடகத்தை தமிழகத்தை ஆளும் திமுக அரசு நிகழ்வதாக கூறி அதனை கண்டித்த புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தமிழக திமுக அரசை கண்டித்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தமிழ் உரிமை இயக்கத்தின் கொள்கை பரப்புரை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தின் உறுப்பினர் சேர்க்கை, கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து விளக்க பரப்புரை கூட்டம் நேற்று அரியாங்குப்பம் ரமன் சிலை அருகில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் பாவணன் தலைமை தாங்கினார். இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், அமைப்பு செயலாளர் ஆறு செல்வம் ஆகியோர் நோக்க உரையாற்றினர். மேலும் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழை பயிற்று மொழி, ஆட்சி மொழி, அலுவலல் மொழி, வணிக மொழி, தொழில்நுட்ப மொழி, வழக்காடு மொழி, வழிபாட்டு மொழி ஆகியவர்களில் கட்டாயம் தமிழ் மொழியை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். நடந்த இப்பரப்புரை கூட்டத்தை ஆசிரியர் கபிலன் தொகுத்து வழங்கினார். மாநில செயலாளர் தீனா தொடக்க உரையாற்றினார். செயற்குழு உறுப்பினர் மலையாளத்தான் வரவேற்றார். பேராசிரியர் இளங்கோ, தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தலைவர் வீரமோகன் வாழ்த்துரை வழங்கினர். இதில் மாநில பொறுப்பாளர் சுகுமாரன், மாநில செயலாளர் வேலுசாமி, இனாமுல் அசன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் புலவர் பேரந்தேவன், இளங்கோ, ஆசிரியர் திலகம் உட்பட 100க்கும் மேற்பட்ட தமிழ் ஆசிரியர்கள், தமிழறிஞர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொதுக்குழு உறுப்பினர் அழகப்பன் நன்றி கூறினார். இறுதியாக அகில இந்திய வானொலியின் புதுச்சேரி தொகுப்பாளர் கவிஞர் உமா மோகன் அவர்களின் மறைவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். புதுவை மொழிகள் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவருக்கு தமிழக அரசின் இளங்கோ அடிகள் விருதை தமிழ் துறை அமைச்சர் வழங்கினார். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் 2024 ஆண்டுக்கான இளங்கோவடிகள் விருது வழங்கும் விழா தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக அரங்கில் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும்
செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தலைமையில் அரசு செயலாளர் ராஜாராம் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் முனைவர் அவ்வை அருள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் 2024 ஆண்டுக்கான இளங்கோவடிகள் விருதை முனைவர் சிலம்புனா செல்வராசுக்கு அரசு விழாவில் தமிழ்துறை அமைச்சர் சாமிநாதன் வழங்கினார். அவர் புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் 50க்கும் மேற்பட்ட திறனாய்வு நூல்களை எழுதியவர். அவற்றில் சங்க இலக்கிய மறுவாசிப்பு, தொல் தமிழர் சமயம், தொல் தமிழர் திருமண முறைகள், சிலப்பதிகாரத்தின் இலக்கிய அரசியல், கண்ணகி, தொன்மம், சிலப்பதிகார பொருட்களஞ்சியம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இவர் புதுவை அரசின் தமிழ் மாமணி தொல்காப்பியர் விருது, புதுவை கலை இலக்கிய பெருமன்ற விருது, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருது மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க விருது போன்ற விருதுகளை பெற்றவர். இவர் தமிழுக்கு ஆற்றியுள்ள சேவையை பாராட்டி தமிழக அரசு 2024 ஆண்டிற்கான இளங்கோவடிகள் விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. உப்பிளம் தொகுதியில் விடுபட்டவர்களுக்கு பட்டா வழங்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுமக்களுடன் சென்ற சர்வே இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி உப்பிளம் தொகுதி வானகப்பேட்டை மாரியம்மன் கோயில் பகுதி பொதுமக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் பட்டா வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தனர். அப்பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் பட்டா வழங்காமல் விடுபட்ட நிலையில் இருந்த இது குறித்து சர்வே இயக்குநர் செந்தில்குமாரை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சந்தித்து மனு அளித்தார். பின்னர் அதன் நிலையை தெரிவித்துக் கொள்ள இன்று மீண்டும் உறுப்பினர் அப்பகுதி மக்களுடன் சென்றார். சர்வே இயக்குநரை சந்தித்து பேசினார். 10 நாட்களுக்குள் பட்டா வழங்குதல் பணியை முடித்துக் கொடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினரிடம் அதிகாரி உறுதியளித்தார். அப்போது ஆய்வாளர் சிவபாலன், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியால் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 33 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள ஜெயராம் நகர் விரிவு, புதிய மேல்நிலை தொட்டி அருகில் உள்ள லே அவுட் சாலை மற்றும் முருகன் கோவில் லே அவுட் தெரு ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளைநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7225 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். 7ஆம் மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் பங்கேற்க சென்ற கவர்னருக்கு மல்லாடி கிருஷ்ணராவ் உற்சாக வரவேற்பு. ஜனநாயக முறையில் பாஜக நிர்வாகிகள் தேர்வு, வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் பேட்டி. இரு வாலிபர்களை வெட்டி கொள்ள முயன்ற 5 பேர் கைது, கத்தியை பிடுங்கி கொலை சம்பவத்தை தடுத்த ஏட்டுவிற்கு பாராட்டு. மணவெளி தொகுதியில் 64,38,000 மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கும் பணி சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைப்பார். புதுச்சேரி அமைச்சரவையில் மாற்றம், ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க உள்ளதாக தகவல். சமூக ஆர்வலரை தாக்கிய குற்றவாளிகளை கைது செய்யாததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். இதுடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.